இந்த வீடியோல அம்மன் வேஷம் போட்டுருக்கிற ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஒரு மாரி சைகை காட்டுற மாரி சாமி ஆடுறாரு. இவங்க இப்படி ஆடுறத பார்த்த உடனே முன்னாடி இருக்கிற செங்காளி அவங்க கூட இருந்தவங்க கிட்ட ஏதோ சொல்றாங்க. உடனே அவங்க வாட்டர் கேன்ல ஏதோ எடுத்துட்டு வந்து அந்த சாமிக்கு குடிக்க குடுக்குறாங்க. இது என்னன்னா பன்னீரு. இந்த பன்னீர குடிக்கவும் குடுப்பாங்க. அவங்க மேல ஊத்தியும் விடுவாங்க. இந்த செங்காளி வந்து இவங்க தான் தலைமை காளி. இந்த அம்மன் வேஷம் போட்டிருக்கவங்க அவங்க வந்து பச்சை கலர்ல வேஷம் போட்டிருக்காங்க. இது வந்து நெறைய அம்மன் அவங்களா ஒரு மனசுல ஒரு அம்மன நெனச்சுக்குவாங்க. பிரம்மசக்திக்கு போடுறேன், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு அம்மனுக்கு போடுறேன்னு நெனச்சுக்கிட்டு இந்த மாரி கலர் கலரா மஞ்சள் கலர்லேயும் போடுவாங்க, பச்சை கலர்லேயும் போடுவாங்க, சிகப்பு கலரில் கூட அம்மன் வேஷம் சில பேர் போடுறாங்க. இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் தேரி குடியிருப்புல உள்ள ஒரு தசரா குழுவில் எடுத்த வீடியோ தான். நிறைய ஊரில் இந்த பன்னீரை குடிக்க கொடுக்குறதுலாம் அதிகமாக இருக்காது. எங்கள் ஊரில் எங்கள் சுற்று வட்டாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எந்த தசரா குழுலையுமே குடிக்கிறதுக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி பன்னீரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சாமி ஒரு ஊருக்குள்ளே வர்றாங்கன்னா அவங்களுக்கு பெரும்பாலும் மஞ்சள் தண்ணி தான் வைப்பாங்க. மஞ்சள் தண்ணி அதுக்குள்ளே கொஞ்சம் வேப்பிலையை போட்டு இந்த கலசத்தில் வைப்பாங்க. சாமி வந்து ஆடி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அதை குடிப்பாங்க. அதுக்கப்புறமா பானகம் அப்படின்னு சொல்கிற அந்த பானக்காரம் வைப்பாங்க. பானக்காரம் வந்து எங்கள் ஏரியாவில் சொல்லுவோம். அதுக்கு உண்மையான பேர் வந்து பானகம் சொல்லுவாங்க. அதை குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸு, பாயாசம், பாயாசம்னா அந்த பாயாசம், சர்க்கரை பொங்கல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறையா பிரசாதங்கள் வந்து கொடுப்பாங்க. அந்த பானக்காரம், பானகம் அப்படிங்கிறதுக்குள்ள நிறைய பேர் ஆப்பிள், ஆரஞ்சு பழம் அந்த மாதிரி பழத்தை கூட வெட்டி போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக கூட கொடுப்பாங்க.